வணக்கம். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய உறுதிமொழி பார்ப்போம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எனது குடும்பமும் சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த ஆரோக்கிய பயணத்திற்கு தேவையான ஒவ்வொரு படியையும் பின்பற்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய கலந்தாய்வு குழந்தைகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய அரட்டை அரங்கத்தை நம்ம பார்ப்போம். இதை 3 பகுதியா பிரிச்சிருக்கிறோம். ஒண்ணு பெற்றோர்களை வழிப்படுத்திய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் இல்ல தாத்தா பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. ரெண்டாவது அந்த பழக்க வழக்கங்களை நம்ம காலகட்டத்துக்கு ஏற்ற போல எப்படி நம்ம அதை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது. மூணாவது இதுக்கான மருந்தில்லா முறையில ஏதாவது தீர்வுகள் இருக்குதா, அதை எப்படி நம்ம பின்பற்றுவது அப்படிங்கக்கூடிய முறை. சோ இந்த வாரம் நம்மளுடைய பேனலிஸ்ட் அவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே அவங்களுடைய பெற்றோர்களிலிருந்து அவங்களை வழிப்படுத்தும் இல்ல அவங்க வழிப்படுத்தி கொண்ட என்னென்ன பழக்க வழக்கங்கள் அப்படிங்கக்கூடிய முறையில நம்ம இந்த கலந்தாய்வை பார்ப்போம். இந்த கலந்தாய்வுல பங்கு பெறும் பேனலிஸ்ட் திருமதி வளர்மதி அவர்கள், திருமதி சாந்தலட்சுமி மற்றும் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். முதல்ல நம்ம திருமதி வளர்மதி அவர்களிருந்து ஆரம்பிப்போம். அவங்க கிட்ட நம்மளுடைய கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி திருமதி வளர்மதி அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் கொடுக்கிறேன். இவங்க அரசு தலைமை ஆசிரியர். ஆல்மோஸ்ட் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆயிடுச்சு. சோ இவ்வளவு காலம் அவங்க ஒரு சமுதாய முன்னுதாரண ஆசிரியரா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளே இல்லாத நிலையிலிருந்து பள்ளிக்கூடம் பிடிக்கல, இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தைகளை வர வச்சு அவங்க பள்ளிக்கூட கட்டடத்தை சின்ன கட்டடத்திலிருந்து பெரிய கட்டடமா மாற்றும் வரைக்கும் அவங்க பணிகள் தொடர்ந்து இவ்வளவு காலமா இருந்திருக்கு. அவங்களுடைய 40 வருஷ பணிக்காலத்துல அப்படின்னு சொல்லலாம். அவங்க கடந்து வந்த பல பாதைகள் கரடு முரடானதாகவும் அவங்க அந்த பாதைகள்ல எப்படி அவங்க சுலபமா பயணிக்கிறதுக்கு அவங்களே பக்குவப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற கூடியதெல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களின் ஒரு முன்னுதாரணமா சொல்லலாம். அந்த வகையில அதாவது இந்த 40 வருஷங்கள் அவங்க குழந்தைகளோடவே இருந்து வந்திருக்காங்க. சோ இவங்களை விட தெளிவா ஒரு குழந்தைகளை புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் வேற யாருக்கும் இருக்கலாம். அவங்களை விட இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். சோ நம்ம திருமதி வளர்மதி அவங்க கிட்ட இருந்து நம்மளுடைய இந்த கலந்துரையாடலை ஆரம்பிப்போம். அக்கா வணக்கம், வாழ்க வளமுடன். சோ இப்ப நம்மளுடைய கலந்துரையாடல்ல உங்களை வழிப்படுத்திய நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடமிருந்து தாத்தா பாட்டி காலத்துல அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட நடைமுறை பழக்க வழக்கங்கள் என்னென்ன, அது எப்படி உங்களுக்கு இல்ல உங்கள் வாழ்க்கையை வழிப்படுத்துவதற்கும் உங்களுடைய இவ்வளவு காலகட்ட பயணத்துக்கும் அது எப்படி உதவியா இருக்கு, எந்தெந்த காலகட்டத்துல உதவியா இருந்திருக்கு அப்படிங்கக்கூடியத பத்தியும் உங்கள் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. முதல்ல என்னன்னா அறிமுகப்படுத்த என்னுடைய குடும்ப பின்னணி என்ன, இந்த குடும்ப தொழில் என்ன அப்படிங்கிறத நான் அறிமுகப்படுத்தி அதுல இருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். எங்களுடைய குடும்பம் விவசாய காலையில எழுந்திருந்த எங்க வீட்டுல அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா பாட்டி, என்னுடைய தம்பி விவசாயத்துக்கு உதவியா பண்ணையத்துல ஆள் இருக்காங்க. இவங்கதான் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். அதிகாலையில எழுந்திருச்சுக்குவாங்க. கறவை மாடுகள்லாம் இருந்தது. அந்த தொண்டுப்பட்டி சுத்தம் பண்றது, பால் கறக்கிறது, அப்புறம் சமையல் வேலை பார்க்கறது, திரும்ப தோட்டத்துக்கு போறது, அங்குள்ள வேலைகளை செய்யறது, அந்த எரும மாடுகளுக்கெல்லாம் தீவனம் எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் தான் அம்மாவுடைய ஆத்தாவுடைய ரொட்டீன். இதுல கூட அந்த வேலையாலும் செய்வாங்க. அப்பா டீச்சரா இருந்தாங்க. அப்பா ஸ்கூல் போற வரையில அப்பா இதுல எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சிட்டு பண்ணுவாங்க.
இப்ப இந்த வேலைகளை எல்லாம் டெய்லி பார்க்கும்போது கூட எங்களையும் உதவிக்கு ஆட்ட கூப்பிடுவாங்க. அந்த தென்னங்குச்சி எல்லாம் கொண்டு வந்து ஆட்டி கட்டுறது, அந்த சுத்தப்படுத்துறது, தொடுப்பிடி சுத்தப்படுத்துறது, வீட்டு வேலைகள்லாம் அம்மாவுக்கு உதவியா பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க. அதுல கூட எடுத்துட்டு வர சொல்றது, அதை கொண்டு போய் கிடந்து போயிட்டு கொண்டு போய் கிடக்கணும் போல அட்டாச்சு சிங்க் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. கிணத்து வீட்டு கொண்டு போயிட்டு கழுவி காய வச்சு இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் கூட கூட அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப சின்னதுல இருந்தே பாட்டியோட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செய்யும் போது ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது முறையா எப்படி செய்யணும், நம்முடைய சுற்றுப்புறத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கணும், எல்லா வேலையும் நம்ம கத்துக்கிறதுக்கு எனக்கு அதுதான் பெரிய உதவியா இருக்குது. இன்று நான் எனது பள்ளியில என்னுடைய குழந்தைகளுக்கு சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சொல்றதுக்கு நான் என் பாட்டிகிட்ட கத்துக்கிட்ட முறைகள் தான் எனக்கு மிகவும் பேருதவியா இருக்கு. எவ்வளவு ஒரு செய்யும் போது சுத்தமா செய்யணும், சுற்றுப்புறத்துல ஈரம் இல்லாம வச்சுக்கணும், இந்த கழிவுகளை எல்லாம் முறையா அப்புறப்படுத்தணும், இது மாதிரியான வேலைகளுக்கு எல்லாமே அவங்க கற்றுக் கொடுத்ததுதான். அதே மாதிரி உணவு பழக்கம், பொருள்களை சுத்தமா வச்சுக்கிறது, என்ன உணவு எடுத்துக்கிறது, எல்லாமே நான் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுதான். காலையில சமைப்பாங்க, இப்போ மாதிரி டிஃபன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதிகமா இருக்காது. சாதம், தோட்டத்துல இருக்கிற காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா அதெல்லாம் கிடைக்கும், கொண்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரி ரெடிமேட் திங்ஸ் வெளியில வாங்குறது, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, இந்த ஃபாஸ்ட் ஐட்டம் உடனே வாங்கிட்டு ஸ்கூலுக்கு ஏதோ ஒன்று புரோட்டா, இப்ப என்னுடைய குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ்ல புரோட்டா வாங்கிட்டு வந்து டிஃபன் பாக்ஸ் போட்டு அனுப்பிடுவாங்க. காலையில வேலை இருக்குது, வேற ஏதோ விசேஷத்துக்கு போனா முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குழந்தைங்க ஆசைப்படுறாங்கன்னு சில நாள், வீட்டுல செய்யலேன்னு சில நாள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று டிஃபன் பாக்ஸ் போட்டு நிரப்பி அனுப்பி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அம்மா வந்து நாங்க வெளியில போற வழியில புறப்பட்டு போற வழியில எங்களுக்கான லஞ்சை தயார் பண்ணிட்டு காலையில சாப்பிட்டு எங்க துணிகளை எல்லாம் துவச்சு விருப்பமெல்லாம் சுற்றி இதெல்லாம் செஞ்சது போக மீதி நேரம் தான் அம்மா துவச்சு வேலை செய்வாங்க. அப்புறம் ஈவினிங் வந்தா ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் தலைமுறையில வீட்லயே செஞ்சுருவாங்க. முறுக்கு மிக்சர் அப்படின்னு போட்டு ஒழுங்கா இருக்கும்போது செஞ்சு வச்சுருவாங்க. 10 நாள் அது அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு வெளியில கடையில போய் பாக்கெட்ல வாங்கி அந்த மாதிரி எல்லாம் கடைகளும் அதிகமா இருக்காது. அந்த மாதிரி வாங்கி சாப்பிட பழக்கம் இருக்காது. அப்பப்போ வாழை மரம் எல்லாம் இருக்கு, பழப்பழுத்து போடுவாங்க. நொங்கு வெயில் காலத்துக்கு நொங்கு கிடைக்கும். அப்புறம் நிலக்கடலை தீனியா இருக்கும், சொந்தக்காரங்க வீட்டுல செய்யும்போது அவங்க கொடுத்து விடுவாங்க. இவங்க மஞ்சள் போடும்போது மக்காச்சோளம் ஊடு பயிரா போடுவாங்க, அதை வேக வச்சு சாப்பிடுறது, அதை சுட்டு சாப்பிடுறது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்நாக்ஸ்ல இருந்து சத்துள்ளதா தான் இருக்கு. ராகி மாவு வந்து வேக வச்சு நெய் போட்டு உருளையெல்லாம் போட்டு அதை ஆவியில வேக வச்சு சுட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அது சத்துள்ளதா தான் இருக்கும். பச்சை பயிர் வேக வச்சுருப்பாங்க, தட்டைப்பயிறு பொரிச்சாங்கன்னா பட்டுக்காய் வேக வச்சுருப்பாங்க. காலையில தொடங்கினா ஈவினிங் வரையிலும் நம்ம செய்யணும். நம்ம சுத்தப்படுத்துற பழக்க வழக்கங்களும் உணவு எல்லாமே நமக்கு சொந்தமா மருந்து இல்லாம செஞ்சுதான் இருக்கும். காய்கறிகள் அதிகமாக காய் கடை வாங்க பொருளா செய்வாங்க. எதா இருந்தாலும் காய்கறிகள் வந்து அதிகமா கலந்துதான் இருக்கு. இட்லி தோசை அந்த இதெல்லாம் வந்து வாரத்துல எப்போவாவது டைம் எடுக்கும்போது கையில தான் சுற்றுலா ஆட்டுதான் இருக்கும். அப்ப நேரம் எடுக்கும்போது போட்டு ஆட்டி வச்சு ஒரு 2-3 நாளைக்கு அது செய்வாங்க. அதுலயும் பணியார வெங்காயம் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானதா தான் இருக்கும். உடம்புக்கு எளிதில் ஜீரணமாகிற வகையில தான் இருக்கும். எதுவுமே இப்ப இருக்கிற மாதிரி அந்த குறுக்குறை அது இதுன்னு குழந்தைகளை அட்ராக்ட் பண்ற மாதிரி கலர் கொடுத்து ஒரு திருப்தியா இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்டா அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ கடையில வாங்குறது பார்த்தீங்கன்னா ஓம பிஸ்கெட்னு ஒண்ணு இருக்கும், பிரிட்டானியா பிஸ்கெட்னு இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். தேன் மிட்டாய் நல்லதாதான் இருக்கும். வேற எதுவும் அதிகமா வேற வெளியில வந்து தீனி இது போக பண்ணு இருக்கும், இந்த மில்க் பால் பண்ணுன்னு அது இருக்கும். வெளியில வேற எதுவுமே முறுக்கு மிக்சர் அந்த வாங்குற அந்த இதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் வீட்டுல செய்யறதுதான். இந்த மாதிரிதான் இருக்கும். நெய் பிஸ்கெட் கடையில விற்கிறது இவ்வளவுதான். பெரிய வேற வேற வெரைட்டி கேக் எல்லாம் கூட மைதாவில செய்யற கேக் எல்லாம் இந்த பிளம் கேக் எல்லாம் கூட இடையில வந்ததுதான், ஆரம்பத்துல இருந்தெல்லாம் இல்லை. ஆக
காலையில எழுந்திருச்சா வீட்டு வேலைகளை உதவி செய்யறது, தொண்டுக்கு சுத்தம் பண்றதுல உதவி செய்யறது, காய்கறிகள் கட் பண்றதுல இருந்து சமையல்ல எல்லாத்துலயுமே இருக்கு. அது உடற்பயிற்சியாவும் இருக்கும். எதிர்காலத்துக்கு நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில யாரையும் சாராம சுயமா காலையில எல்லா வேலையும் நம்ம செய்யக்கூடிய திறமையை வளர்ப்பதாகவும் இருக்கிறது. நல்ல உணவு, பக்கத்துலதான் ஸ்கூலு, வீட்டுக்கிட்டேயே ஸ்கூல், 8 மணி வீட்டுக்கிட்டேயே. ஆக 9:30 மணி ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும், செகண்ட் பெல் சத்தம் கேட்டு போகும். அது சாப்பிட்டு அப்புறம் தீனி இருக்கிறத சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போற அந்த பயம் அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவசரம் எதுவும் இருக்காது. சாப்பிட்டுட்டு போறது ஃப்ரீயா இருந்தோம். ஈவினிங் 4 மணிக்கு பெல் அடிச்சு வீட்டுக்கு வந்துப்போம், செஞ்சு வச்சிருப்பாங்க, ஏதாவது சாப்பிடுவோம். இப்ப மாதிரி 6 மணி 7 மணிக்கு வேன் ஏற்றிட்டு டிஸ்டன்ஸ்ல குழந்தைகளை டிராவல் பண்ண வைக்கிறது, காலையில பசியாத இருக்கும் போது சாப்பிட வைக்கிறது, வேன் வந்துடும் அப்படின்னு சாப்பிட வைக்கிறது, பசிக்கும் போது கிளாஸ்ல 10 மணிக்கு சொல்லி சாப்பிட கிடைக்கிறதுல, டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போய் ஆறுனது அந்த மாதிரி சாப்பிடும். அந்த மாதிரி எல்லாம் அப்ப எதுவுமே இல்லை. ஜாலியா படிக்கிறது தெரியாம படிப்போம். வகுப்புல பல விதமான பேர் இருப்பாங்க. 100 மார்க் வாங்குறவங்க அவங்கவுங்க திறமைக்கு வாங்குவாங்க. அதுல ஃபெயில் ஆகி திரும்ப ரிப்பீட்டர்ஸ் விட்டா போகலாம். ஃபெயில் ஆனா 2 வருஷம் 3 வருஷம் அதே கிளாஸ்ல படிக்கிறவங்க, வெளியே தெரியல பண்ணல மெல்ல மெல்ல சுத்தம் பண்றவங்க இருப்பாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டுக்கிட்டு டார்ச்சரா ஒரு மாதிரி படிப்பா. அப்படி எல்லாம் பேரண்ட்டும் செய்ய மாட்டாங்க, டீச்சர்ஸும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அப்புறம் இதுல விசேஷங்கள் வரும், கோயில் விசேஷங்கள். மாமா ஊர்ல ஒரு கோயில் விசேஷம், அத்தை வீட்லையும், தாத்தா பாட்டி வீட்லையும், அப்பா வீட்லையும், ஸ்கூல் டேஸ்ல எல்லாத்துக்கும் வாய கூட்டிட்டு போவாங்க. கிளாஸ் எடுத்து நல்லா இருப்பாங்க. படிக்கிறது 75% அட்டது 185 நாளுக்கு 220 நாள் 185 நாள் நம்ம கூட்டு போயிட்டு இருக்கலாம். அடுத்த கிளாஸுக்கு போறதுக்கான அந்த மொழி திறன்கள் அடைச்சிருவோம். அப்படித்தான் அப்போ எலிமெண்ட்ல டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக பதட்டம் இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா படிச்சுட்டு விளையாட்டு இருக்கும், கலை வேலைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப பார்த்தா படிப்பும் ஆரோக்கியமானதா இருந்தது, உணவு பழக்கங்களும் நல்லா இருந்தது. நம்ம வேலைகளை நம்ம செய்யறது மூலம் பயிற்சிகளும் இருந்தது. அப்புறம் சித்த பயிற்சிகளும் இருந்தது. காலையில இருந்து சொன்னேன், அதிகாலையில எழுந்திருக்கிறது, பல் கொடுக்கறது, குளிக்கிறது, இந்த மாதிரி தினமும் தவறாம டாய்லெட் போறது, சுத்த துணிகளை துவைச்சு, இதெல்லாம் அந்த பழக்கங்களும் ரெகுலரா இருந்தது. வெள்ளிக்கிழமைனா வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, கோயிலுக்கு போறது. அமாவாசை அதை பார்த்தா வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3 நாள் சுத்தம் பண்ணுவாங்க. கோயிலுக்கு போனா சுத்தம் போகும். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு கண் சுத்தம், சுற்றுப்புற சுத்தம், உடல் ஆரோக்கியத்துக்கான பயிற்சிகள், உணவு பழக்கங்கள்லாம் நல்ல முறையில இருக்கு. இதெல்லாம் கற்றுக்கிட்டதுதான் இப்போ என்னுடைய பள்ளியிலையும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் வழிகாட்டல் தேர்வு. ரொம்ப விளக்கமாக தெளிவாகவும் சொன்னீங்க. சோ அதாவது நம்ம பெற்றோர்களோட சேர்ந்து நம்ம எந்த மாதிரி நடைமுறையில தினம் வாழ்க்கையில நம்ம என்னென்ன கடைபிடிக்கிறோமோ, அதாவது அவங்களை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி அவங்க செய்யற வேலைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு உதவி செய்வது மூலமா நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அந்த கற்றல் நம்ம வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் அது நம்மளுக்கு வழிகாட்டுவதா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய புது பெற்றோர்களும் இதை பின்பற்றணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் இருந்தா, அதாவது நம்ம வெளியில இருந்து ஒரு டீச்சர் எதை எடுத்தாலும் இப்ப எல்லாமே கோர்ஸ், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி இதை கத்துக்கோங்க, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி இதை கத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதை விட முக்கியமானது நமது பெற்றோர்கள் இல்ல தாத்தா பாட்டி பழக்க வழக்கங்கள், வீட்டுல என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை நம்மளே செஞ்சு அதுக்கு நம்ம பெற்றோர்களுக்கோ இல்ல தாத்தா பாட்டிகளுக்கு உதவி
உதவி செய்யும் பெரியவர்களுக்கு உதவி செய்வது மூலமா தான் நிறைய கற்றல்கள் நம்ம வாழ்க்கை இல்லை வாழ்வியல் முறைகளோடு தொடர்புடையதை கற்றுக்க முடியும் அப்படின்னு புரிய வைத்ததுக்கு நன்றி. அடுத்த கேள்வி, இப்போ உங்களுடைய குழந்தைகள், அதாவது பள்ளி குழந்தைகள் இந்த மாதிரி உடல் இல்ல மன ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க யாராவது இருந்திருக்காங்களா? அவங்க இல்ல யாருமே இல்லை அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் உங்க பள்ளிகள்ல என்ன நீங்க சிறப்பா இல்ல ஒரு தனித்துவமா ஏதாவது நீங்க அதுக்காக முயற்சி எடுக்கிறீங்களா? அவங்களே செய்யணும். சிலர் ஈவினிங் பார்த்தா காலையில கொண்டு சொல்லும் போது கிளாஸ் ரூம்ல பேக்கை வச்சுட்டு அவன் லஞ்ச் பேக் எடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரி ஈவினிங் கூட்டிட்டு போகும்போது அவன் பிளேட்டை தேடி எடுக்கிறது, நோட் புக் ஹேண்ட் ரைட்டிங் வாங்கிக்க, அது மாதிரி சில தாத்தாக்கள்லாம் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவனுடைய வேலையை அவனையும் செய்யப்படுங்க. நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, அவன் எடுத்துட்டு வருவான். எல்லா பொருளும் அவனுடைய பொறுப்புகளை எடுப்பான். ஹேண்ட் ரைட்டிங் எடுப்பாங்க வாங்கிக்குவான், பிளேட் எடுப்பான், அவன் லஞ்ச் பேக்கை வச்சுக்குவான். அவனுடைய வேலைகளை அவனையும் நீங்களே செஞ்சு கொடுத்துட்டு அவனுக்கு அந்த பயிற்சி இல்லாம போயிருக்கும். அது மாதிரி சிலர் அது மாதிரி செய்வாங்க. அதுக்கெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம ஒரு குழந்தை சோறு ஊட்டி வர்றது எல்லாமே இவங்களே செய்யும். ரொம்ப அப்ப அவனுக்கு அது எதுவுமே தூக்கியே வச்சுட்டு இருந்தா நடக்கவே தெரியாது. நம்மளால தூக்க முடியலைங்கும் போது அவனை இறக்கி நடனா அவனுக்கும் கஷ்டம் ஆயிடும். பயிற்சி இருந்தா தானே அவன் இயல்பா எடுத்துக்குவான். அந்த மாதிரி இல்லாத நான் இதை எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேள்வி எழுப்பா வகையில முதல்ல மனநிலையை தயாரிக்கும். எல்லா வேலையும் செய்யும் போது சின்ன சின்ன ஹெல்ப் எடுத்துட்டு வா, அது செஞ்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு அது ஒருத்தர் செய்யும்போது கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிற மனப்பான்மை. நம்ம செய்யும் போது அவன் விளையாண்டுட்டு டிவி பார்த்துட்டு அவன் சின்ன பையன் செஞ்சுட்டு போறான். அந்த மாதிரி எல்லாம் ஒரு என்னென்ன வேலை செய்யணுமோ அதுல அந்த வயதுக்குரிய வேலைகள் என்ன செய்ய முடியுமோ அதை சின்ன சின்னதா அவனுக்கு நம்ம பயிற்சி. முதல்ல பெற்றோர் ஒரு நல்ல ஆசிரியர். பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு முதல் ஆசிரியர். எதுக்கான ஆசிரியர் அப்படின்னா இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் சுய தேவைகள் வேலைகள் செய்வது மூலமாகவும் நல்ல ஆரோக்கியமான சிந்தனை வளர்க்கறதுக்கும் உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கம், அந்த டேபிள் மேனர், டைனிங் மேனர் எல்லாத்துக்குமே முதல்ல பெற்றோர்கள் தான் எடுத்த ஒண்ணு அந்த செல்ல வச்சு வீடியோ மூலமா காட்டி ஏதோ டைவர்ட் பண்ணிட்டு அது பார்த்து போன் அது மாதிரிலாம் செய்யாம அவங்களுடைய உணவை அவங்களே எடுத்து இந்த உணவை சாப்பிட்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து வீட்டுல உட்காந்து அதை பத்தி டிவி பார்த்துட்டு உணவு சாப்பிடாது அதெல்லாம் இது மாதிரி இதுக்குதான் டீச்சர். அப்புறம் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎஸ்சி எல்லாம் நம்மளுடைய உடல் இதை பத்தி எல்லாம் பாடங்கள் அதெல்லாம் மதிப்பெண்கள் வாங்கறதுக்கு மட்டுமல்ல, தெரிஞ்சுக்கிறது என்னென்ன உணவு பொருளை என்ன உணவு சத்துக்கு பயன்படுது, வளர்ச்சிக்கு பயிற்சிக்கு பயன்படுது, நமக்கு நோய் வராம குறை நோய்கள் வராம கற்றுக்கக்கூடிய தாதுகள் அந்த மாதிரி எல்லாம் இதுல என்னென்ன இருக்குது அதை நம்ம தவறாம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அதுக்காக தான் அந்த பாடங்கள் எல்லாம் வச்சிருக்கேன். அதை நான் அறிவுறுத்துவேன். பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சொல்லுவேன் நான், இதெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்றதுக்காக இல்ல, நீங்களும் இது தெரிஞ்சு போகணும். பருப்பு வளரும் நிலையில இருக்கிற போது இது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி வேலை இல்லாம கலைப்பு இல்லாம மாவுச்சத்தை அவசியம். சின்ன சின்ன நோய்கள் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. கண் ஐந்து வரக்கூடாது. அதெல்லாம் சாப்பிடணும். கீரைகள் காய்கள் பழங்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்குது சாப்பிட கொண்டு போனோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த துவக்கப்படியில இந்த பாடங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி ஏதோ ஒரு காய், ஒரு பருப்பு, ஒரு கீரை வர மாதிரி அவனுக்கு அவனுடைய உணவை இந்த மாதிரி நீங்க வடிவமைக்கணும் அப்படின்னு மீட்டிங் எல்லாம் பெற்றோர் ஆசிரியர் சிலர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சிலர் அப்படியெல்லாம் இருக்க முடியுங்களா, ஏதோ எங்களுடைய தினப்படி வாழ்க்கையில இருப்பாங்க. இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாமே குழந்தைகளுக்காக முடியும். சிலர் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும்,
சில பட்டிக்கரிசி எல்லாம் முருங்கைக்கீரை, அது மாதிரி கருவேப்பிலை, மிளகு தக்காளி கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா கீரை வகைகள்லாம் அதிகமா காசு கொடுக்காம நம்ம வீட்டு தோட்டத்துல கிடைக்கும் அல்லது பக்கத்துல கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பிள் அரைச்சு ரொம்ப விலை கொடுத்து வாங்குவோம். அந்த மாதிரி பொருட்கள் சாப்பிட்டாதான் சத்து நல்லா இல்லை. நெல்லிக்காயில இருக்குது, கருவேப்பிலையில இருக்குது, தூதுவளையில இருக்குது, வாகனங்களை இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய எண்ணெய் கீரை வகைகள் இருக்குது, பயிர் வகைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் பெற்றோர் வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறோம் செய்யறாங்க. ஓரளவுக்கு முன்னெல்லாம் நம்ம ஐநா வாய் இருக்கும், உதட்டோர 2 பக்கம் கத்துக்கிறதுனால வாய்ப்பு இருக்கும், மூக்குல சளி முடிச்சு சேர்ந்து இந்த வெற்றி இருக்கும். அப்புறம் இந்த முழங்கையில எல்லாம் பார்த்தா இந்த கொள்ளையா கத்துப்பட விட்டமின் பத்தாதனால டிபிசியன்சி தான் இருக்கும். அந்த வெள்ளிசா தேமன் மாதிரி இருக்கிறதால குழந்தைகளுக்கு முன்னா இருக்கும் மந்த புத்தி. அந்த மாதிரி குழந்தைகளை நான் முதல்ல எல்லாம் வேலையில சேரும்போது நிறைய பார்த்தேன். இப்ப அந்த மாதிரி எல்லாம் குழந்தைக்கு தேவையில்லை. அரசே எஃப்எஸ்டிமால் கொடுக்குறாங்க, இரும்பு சத்து ஜிங்கு மாத்திரைகள்லாம் வாரம் கொடுக்குறாங்க. விழிப்புணர்வு நிறைய சத்துணவு போடுறாங்க. சத்துணவுக்கு வந்து குழந்தைகளுக்கு கொண்டக்கடலை இதெல்லாம் வர மாதிரி அவங்க சத்துணவை கத்து செய்யுது. சில பேர் முட்டையெல்லாம் டெய்லி அவங்க நினைவாற்றல வலுப்படுத்துறதுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காங்க. பருப்பு கீரை சாதம் அரசும் நிறைய செஞ்சிருக்காங்க. நாங்களும் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். முன்னாடி இப்ப வந்து பரவாயில்ல, எல்லாரும் இருக்காங்க. அவங்களும் நல்ல நல்ல மாறக்கூடிய பெண்களே ஆயிட்டு. இப்ப குழந்தை அன்னைக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரி அரசு மருத்துவமனைக்கு போனேன். அந்த அன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் பார்க்கறதுனாலமா இந்த மருத்துவமனையில ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு கண்ணு பார்ப்பாங்க, ஒரு நாளைக்கு தோல் டாக்டர் பார்த்தாங்க, ஒரு நாளைக்கு கர்ப்பிணி பெண்கள் 11 மணிக்கு பார்த்தா அவங்க வாழைப்பழம் ஒன்று கொடுத்துருக்காங்க. டெய்லி ஏதோ ஒன்று வரவங்களுக்கு இந்த இடையில சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. யாரோ ஸ்பான்சர் மூலமா கொடுத்துருக்காங்க. பார்த்தா ஆச்சரியமாயிடும். அரசு மருத்துவமனையில இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கவனமா செய்கிறாங்க. இப்ப கன்சீவான நெய் கொடுக்குறாங்க, டானிக் கொடுக்குறாங்க, சத்து மாவு கொடுக்குறாங்க, பால்ல போட்டு குடிக்கிற மாதிரி ஒரு மால்ட் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் அரசும் செய்யறாங்க. பள்ளிக்கூடங்கள்லயும் இந்த மாதிரி காலை உணவு, மதிய உணவு இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. இதையெல்லாம் எடுத்துக்காட்டு பெற்றோர்களுக்கும் நாங்க அறிவுறுத்திட்டோம். இதை முன்னத்துக்கு இப்ப பரவாயில்ல. பெற்றோர்கள்லாம் வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை முக்கியமா கவனிக்கிறாங்க. ஓகே, ரொம்ப தெளிவா சொன்னீங்க, மிக்க நன்றி. அதாவது அரசு முதல் ஆரம்ப கல்வி வரை அங்க உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான நல்ல உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதை வந்து பெற்றோர்களும் அவங்க குழந்தைகளுக்கு எது சிறந்தது என்பதை பார்த்து கொடுத்தாங்கன்னா இன்னும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து நம்ம என்னுடைய கேள்வி என்னன்னா, தூக்கம் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிக முக்கியம். இது இந்த டிஜிட்டல் காலகட்டத்துல அந்த தூக்கத்தை வந்து கரெக்டா 8 மணி நேரம், அதுவும் தொடர்ந்து 8 மணி நேரம் தூக்கத்தை கொடுக்கறதுன்னா ரொம்ப ஒரு சவால் தான். அதுவும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பணிகளையும் செஞ்சு அடுத்த நாளுக்கு தேவையானதையும் இன்னைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தூங்க போகணும். அப்புறம் காலையில ஏர்லி மார்னிங் எழுந்து மறுபடியும் அவங்களுடைய அந்த பயணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல குழந்தைகள் வந்து அவங்களுக்கே ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிறாங்க. ஓகே, அம்மா அப்பா அவங்க பிஸியா இருக்கிறாங்க, சரி நமக்கு டிஜிட்டல் அதாவது ஸ்கிரீன் டைம் கிடைச்சிச்சுன்னா அதுல நம்மளுடைய டைமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அம்மா அப்பாவுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நேரத்துல அவங்க அது ஃபுல்லா அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய உடல் மன பாதிப்போட தூக்கம், முக்கியமா தூக்கமும் பாதிக்கப்படுது. இத வந்து அதாவது உங்களுடைய பெற்றோர்கள் இல்ல தாத்தா பாட்டி அவங்க காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு, அந்த தூக்கத்துக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு இப்ப வரைக்கும் எப்படி உதவுது அப்படிங்கறதையும் விரிவா சொல்லுங்க.
வந்து அவங்களுடைய வேலைகள் எப்ப தொடங்கும்னா காலையில வீட்டுல எல்லாம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த வேலைகளை ஒரு 9 மணிக்கு மேல தொடங்குவாங்க. ஒரு மாலை நேரம் பார்த்தா ஒரு 5 மணி 6 மணி 5 மணி 6 மணியோட இருக்காது. 4 மணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வீட்டு வேலைகள் இருக்கும். தண்ணி எல்லாம் திட்டத்துல கிடைக்காது. எங்கேயாவது ஒரு கிணறுக்கும் போய் எடுத்துட்டு வரணும். சமையலுக்கா குளிக்கிறதுக்கா எல்லாத்துக்குமே தண்ணி எடுத்துட்டு வரணும். துணி அங்க தண்ணி ஆறு எங்க தண்ணி போகுதோ அங்க கொடுத்துட்டு வரணும். இப்படி இந்த வீட்டுல ஓவர் டைம் பண்ணிக்கிட்டு நம்ம பயிற்சி நூற்று செய்யற வேலைகள் எல்லாம். ஆனா அவங்க இந்த மாதிரியான வேலைகளும் செஞ்சு வச்சுட்டு போனோம். ஈவினிங் வந்து சமைக்கணும்னா விறகு எடுத்துட்டு வரணும். விறகு அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனோம். விறகு இருக்கிறவங்க பற்றைய வச்சுட்டு தோட்டம் இருக்கிறவங்க சமூகத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து எதுக்குள்ள இருப்பாங்க. தென்னமட்டை பற்றி இருப்பாங்க. இல்லாதவங்க போய் எங்காவது விறகு ஒரு ரோட்டோரா அங்க இங்கே கிடைக்கிறது மட்டும் போயிட்டு. ஆனா அவங்க சமையல் செய்யறதுக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அதனால அவங்க வந்து காலையில அதிகாலையிலே விட்டு நைட் 8 மணி வரையில போய் வருமானத்துக்கான வேலைகளே அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் 9 மணிக்கு தொடங்குதா 4 மணிக்கு 9 மணி வரையில வீட்டுல இருக்கிற வேலைகள் சமைக்கிறது இதெல்லாம் திரும்ப 4 மணிக்கு அப்புறம் வந்து நைட்ல ஒரு 7 மணிக்குள்ள. ஏன்னா எல்லாமே கையில செய்ய மின் சாதனங்கள் இத்தனை எல்லாம் கிடையாது. மின் வசதிகளும் இத்தனை இல்லை. மின்சாரம் இல்லை அதிகமா. சில வீட்டுகள்ல இருக்கும். அதுவுமே இருக்காது. இவ்வளவு அதிகமா வீடுதோறும் மின் வசதி எல்லாம் கிடையாது. எல்லாமே அரிக்கன் லைட் இருக்கு. அதனால அவங்களுக்கு சூரியன் தான். சூரியன் உதிக்கும் போது வேலை தொடங்கும். சூரியன் மறையும் போது அவங்க வேலைகளும் முடிக்கும். இரவு நேரம் மட்டும் 6 மணி 7 மணி எல்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் பத்தி சிலர் எல்லாம் உட்கார்ந்துட்டு ஜென்ஸ் ஒரு ஜல்லிக்கட்டு அடுத்த நாள் வேலைக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. லேடிஸ் எல்லாம் அப்பவும் பார்த்துட்டு அந்த பருத்தி அந்த பஞ்சு எடுக்கிற வேலை நிலக்கடலை இருக்கிற வேலை ஏதாவது வீட்டுல உட்கார்ந்து செய்கிற மாதிரியான வெங்காயம் குடும்பிட்டு வந்தா அந்த பருவறிகிற வேலை அந்த மாதிரியான சில வேலைகள் ஏதாவது இல்ல உணவுக்காக ஏதாவது மாவாட்டி இருக்கிறது அந்த மாதிரி சில வேலைகளை வந்து 6 முடிச்சுட்டு 8 மணிக்கு எல்லாம் பண்ணிருப்பாங்க. இரவு வானொலி தான் இடையில வானொலி பேசுற அது எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கலாம். அது ஒரு சில ஆளு சிறு பண்ணையமா இருக்கிறவங்க ஆழ்வித்தல வேலை செய்யறவங்க ஜமீன்ல அந்த மாதிரியா இருக்கிறவங்க வீட்டுலதான் அந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்க அதெல்லாம் இருப்பாங்க. சாமானியப்பட்டவங்க வீட்டுல எல்லாம் வானொலியோட இல்லை. அதனால ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது தாயக்கரை விளையாடுறது 18 விளையாடுறது இந்த மாதிரி பெண்களுக்கான பொழுதுபோக்கு பல்லாங்குழி இந்த மாதிரி இருக்கும். அதுவும் வந்து அவங்க திறன் வளர்ற மாதிரி கணக்கு அறிவு வளர்ற மாதிரி தான் அந்த விளையாட்டுலாம் அந்த மாதிரி அந்த இல்லாட்டி கோயிலுக்கு வர்றது அந்த மாதிரியாதான் இருக்கு. அதனால அவங்க அதிகமா தூக்கம் கேட்ட மாதிரி அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. இப்பதான் வந்து காலையில வேலைக்கு போறது லேட் நைட் போறது அது வரையும் குழந்தைகள் தனித்து விடப்பட்டாங்க. முன்ன வந்து குழந்தைகளோட தான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் பாட்டியோ தாத்தாவோ அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் குழந்தைங்க கவனிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இல்லை. ஃபுல் டே போயிட்டு நைட்டு சில வேலைகள்லாம் வந்து மின்சாதனம் வந்துச்சு எல்லாம் இப்ப எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து எந்த வேலையை எந்நேரம் வேணாலும் செய்யலாம். விவசாய வேலைகள் வந்து இதெல்லாம் வந்தாங்க. நைட் 9 மணிக்கு லைட் அடைஞ்சிட்டு போயிட்டு குப்பை எடுக்கிறதுக்கு வந்தது எல்லாமே விவசாய கூட்டிட்டு போறவங்களே இப்போ 8 தான் போய் வேலை செய்யறாங்க. எத்தனை கொண்டு வந்தாங்கிறாங்க. ஆக குழந்தையோட பேரண்ட்ஸ் இருக்கணும். குழந்தையோட யார் அதிகமா இருக்கிறாங்கன்னா ஒரு மாதிரி சாதனங்கள் செல்லு ஆக குழந்தைகள் வந்து யதார்த்தமா நேரம் பார்த்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. தூக்கம் முக்கியமா இருக்கும். பேரண்ட் இல்லாத நேரம் துணையா இருக்கிறது செல்போனும் இந்த மாதிரி குழந்தைங்க அதுலதான் ரொம்ப போயிட்டு படிப்பே கூட சில சமயம் 2ஆம் பகுதி செய்யாத குழந்தைங்க இது இந்த மாதிரியே டே அண்ட் நைட்டு தெரியாம இப்படி லைட் போட்டு இருக்கும்போது இதுல வந்து அவங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் தெரியாம உடல் ஜீரணம் தூக்கமின்மை வருது. அதுல நரம்பு கோளாறு அப்புறம் கவனிக்கிறமா எல்லாமே இதனால பார்த்தா ஒரு 30 வயசு அந்த மாதிரி வரும்போது ஒன்னா சுகர் பிளட் ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்
ஏதோ ஒரு மன பிரச்சனை இந்த மாதிரி ஆகிற நிலையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல அப்படி இல்லை. நல்ல ஜாலியா தான் படிப்பு வர்ற சிலர் படிப்பாங்க. அப்படியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. சரி படிப்பு வரல அவ்வளவுதான் செய்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஒழுக்கம் எந்த படிப்பு வேலைக்கு போறதுல போனாலும் படிக்காதவங்கள்ட்டையும் ஊருக்குள்ளேயே இருக்கிறவங்க அவங்க ஒழுக்கம் செய்வாங்க. இது ஒரு ஒழுக்கத்தை உருவாது. அவன் படிக்கலைங்கிறத அவங்க ஒழுக்க பின்னாடி அவனுடைய வாழ்க்கை சம்பாதி நல்லபடியா தான். ஆனா இன்றைய காலகட்டத்துல படிக்கிறதுக்கு ஸ்கூல்ல சேர்த்துட்டா அவங்க பாத்துக்கிறாங்க. இன்ஸ்டியூட்டர் எந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டாலும் அவங்க டீச்சர் பாத்துக்கிறாங்க. பெற்றோரான நமக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. அப்படி ஈவினிங் வந்தோடனே என்ன செய்யறாங்க, டியூஷன் தனி வகுப்புக்கு அனுப்புவாங்க. காலையில இருந்து தன்னுடைய குழந்தை ஈவினிங் வந்து பெற்றோர் கவனிக்கிறதே. அது என்ன மாதிரி உருவாகிறான், வந்துட்டு என்ன பழக்கம் மனநிலையில பெற்றோருக்கே தெரியாது. ஏன்னா படிக்கணும், வேலைக்கு போயிடணும், ஒரு வருமானம் பண்ணணும், இது ஒண்ணுதான் நோக்கமா இருக்குது. நம்ம குழந்தைய நல்லபடி உடல் நலத்தோட மனநலத்தோட வளர்க்கணும்னு நிறைய பெற்றோர்களுக்கு அந்த விழிப்புணர்வு. அதனால ஒரு மனக்கிட்டத்தல்கள் ஒரு என்ன சொல்றோம், சமுதாயத்துக்கு இது சரி தப்பு அது நிறைய குழந்தைகளுக்கு இருக்கு. அதனாலதான் இப்ப பார்த்தா குழந்தைகளில் குற்றங்கள் அதிகமா இருக்குது. குற்றங்கள் உள்ள அந்த சீர்திருத்தப்பள்ளிக்கு அனுப்ப வேண்டியது. சமுதாயத்துக்கு தீங்கானவனா ஒருத்தன் உருவாக. இப்ப வந்து இதெல்லாம் உணர்ந்து இந்த கல்வி திட்டங்கள்லாம் மாறுபடும். ஒழுங்கோட ஒழுக்கத்தோட வாழ்வியலோட இருக்கிற கல்வி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு அதெல்லாம் சிறு சிறு மாற்றங்கள் உருவாகிறது. மாறும். நம்பிக்கையோட இருப்போம். இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும். சோ நம்ம வந்து காலை முதல் மாலை வரை நம்மளுடைய செய்யறதுடைய குழந்தைகளோட அந்த பெற்றோர்களுடைய பங்கு அதிகமா இருக்கும்போது அந்த குழந்தைகள் தூக்கம் வந்து விரையப்படாது. சரியான நேரத்துக்கு அவங்க தூங்குறதுக்கும் அது உதவி செய்யும். அது போக காலையில எழுந்திருக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கும். அதாவது முழு நேரம் ஒரு 8 மணி நேரம் தூக்கம்னா அத திருப்தியா அவங்களால தூங்க முடியும். சோ காலையிலயும் அவங்க சரியா எழுந்திருக்க முடியும். அப்படிங்கிறது வந்து இது நம்மளுடைய பெற்றோர்கள் காலத்துல இருந்த ஒரு பழக்க வழக்கங்கள். அது வந்து இந்த காலகட்டத்துக்கு அதை நடைமுறைப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பத்தி நாம அடுத்த வாரம் இதை தொடருவோம். இந்த வாரம் இதோட இதை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இந்த கால பெற்றோர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் இருக்கும் என்பது அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில இந்த முயற்சி நம்ம செய்யறோம். சோ அதுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.